ஒரே ஒரு செய்தி தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்தவரை, இந்த பாசிச சக்திகள் RSS சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கால் ஒன்ற விடக்கூடாது. அதற்கான போரை காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து தொண்டர்களும் கோரிக்கை வைக்காங்க. இதை காங்கிரஸ் எப்படி பாக்குது? 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறையோட அதிக சீட்டுகளை பெறணும், அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இது எல்லோருக்கும் உள்ள அவா. அது வந்து கட்சியுடைய தலைமை, தலைமை முடிவு. விசிக என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸோட அதிக சீட்டுகள் எங்களுக்கு வேணும்னு விசிக தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல, இப்போ எல்லாம் ஒரு மாநில கட்சிகள்லாம் இங்க கேட்கலாம், உரிமைகளை பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா எங்களுக்கு வந்து அதில் அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல் இருக்கு. AICC தான் இங்க ஹெட் குவார்டர். அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும். அவங்க வழிகாட்டுதலோட நாங்க தலைமையிட்ட பேசணும். நாங்க முதலமைச்சர் வரவேற்றால் நீங்கள் வந்து வரவேற்பீங்கன்னு எங்களுக்கு கேட்கிறாங்க. முதலமைச்சர் முடிவு எடுத்துட்ட பேர் அவர் தான் கூட்டணி கட்சி தலைவர். நாங்க வரவேற்றானா அவனு சொன்னா உடனே என்ன கேப்ஷன் போடுறீங்க? காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டணிக்கு இந்த கட்சியை கூப்பிடுது, அந்த கட்சியை கூப்பிடுதுன்னா அது எங்க வேலை இல்லை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் இந்தியா கூட்டணியோட தலைவரா இருக்காரு. அவர் தீர்மானிக்கணும். அப்படியே அகில இந்திய தலைமை வந்து இதை பத்தி முடிவு பண்ணுவாங்க. அது முழுக்கங்க ஒரு 80 வயதை 87 வயதை கடந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு ஆளுமை. அவரு கூட நான் 40 ஆண்டுகளா தொடர்புல இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவர் கூட பணியாற்றி இருக்கேன். எங்க கிராமத்துக்கு நான் அவர் கூட்டி போயிருக்காங்க. இந்த உறவு என்பது நீண்ட நெடிய கால உறவு. நான் அவரை பேசினது நான் அரசியலுக்காக பேசல. அவரும் என்கிட்ட அரசியல் எதுவுமே பேசல. உடல்நிலை விசாரிச்சோம், பேசணும், வந்திருக்கோம். ஆனா அவரை சந்திச்சதே தவறுன்னு சில பேர் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய வன்மம் அது! ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? அது அப்படி பேசக்கூடாது. எல்லோரும் போய் பார்க்கணும். அவருக்கு வந்து ஒரு 87 வயதை கடந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவரை பார்க்கறதுல நான் தவறு இருக்கு. ஏதாவது அரசியல் பேசணும்னா ரைட். நாங்க எங்க அவரை போயிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்? எங்க கூட்டணிக்குள்ள நெருக்கடி வந்துச்சு. ஒரு பிரம்மையை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அவருக்கு தெரியல. அவருக்கு உண்மையிலே நாங்க என்ன பேசணும், என்ன செய்யணும் தெரியாம அதை ட்வீட் போடுறது. இப்போ நாங்க வந்து இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டணி கட்சியை, புதிய கட்சியை அழைப்பு கொடுத்து சேர்க்கிற உரிமையோ அந்த இடத்துடைய வேலையோ எங்க வேலை இல்லை. அது எல்லாரும் எல்லா அரசியல் கட்சியும் தெரியும். எங்க கட்சியில தெரியும். அது யார் செய்யணும்? அதை கூட்டணிக்கு தலைமை தாங்குன்ற தலைவர் சொல்லணும். இது சரி, இது தவறு. எங்க அளவுகோலும் தெரியும், எங்க உயரமும் தெரியும். நாங்க எப்படி அவரை கூப்பிட முடியும்? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், CPI, CPM, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகன் அவருடைய கட்சி எல்லாம் இன்டாக்டா இருக்கு. எக்கு போட்ட மாதிரி இருக்குன்றவங்க 100 முறைக்கு மேல நான் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருப்பேன். எங்க இந்தியா கூட்டணி என்பது எக்கு கோட்டை போன்ற கூட்டணி. இதுல எப்படி வந்து ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் சேர்க்கறது நாம் முயற்சி பண்ணுவோம்? இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான பார்வை. அது அந்த பார்வையிலே பிரச்சனை இல்லை. நாங்க அது மாதிரி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல நாங்க கூப்பிட போறோம், எங்க மேலிடம் சொல்லி இருக்கு, இல்ல திமுக சொல்லி இருக்குன்னா அந்த விவாத பொருளா மாத்தலாம். அது மாதிரி எந்த இடத்துல நாங்க கூப்பிடலையே. ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞர் பிறந்த நாள்ல கேட்கிறாங்க. விஜயகாந்துடைய கட்சி அம்மையார் பிரேமலதா அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ட்வீட் போட்டிருக்காங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு. வரவேற்கிறோம்னு சொன்னாங்க. கூட்டணிக்கு அழைத்தா அவங்க வந்தாங்களா சேர்த்துக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இது முடிவெடுக்க வேண்டியது மாண்பு முதலமைச்சர் தளபதினு. அவர் முடிவெடுத்துட்டாருன்னா வரவேற்பீங்களான்னாங்க. அவர் முடிவெடுத்துட்ட பேர் நாங்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வரவேற்போம்னு சொன்னோம். கேப்ஷன் என்ன போடுறாங்க? இவர்கள் அழைத்தார்கள், வரவேற்போம்னு சொன்னார்கள். எந்த இடத்துலயுமே இப்போ நமக்கு அரசியலும் தெரியும், ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்ற புரிதல் இருக்கு. எங்க அளவுகோல், எங்க உயரம் என்னன்னு தெரியல. உடனே ஒரு பிம்பத்தை என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, நான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள கூப்பிட்ட மாதிரி. எங்க கூப்பிட்டோம்? இல்ல அவர் தான் வரேன்னு சொன்னாரா? நம்மகிட்ட அந்த அரசியல் நகரவே இல்லையே. பார்வை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான பார்வையை கைவிட்டது. ஒரு முறைக்கு 2 முறை கேட்கணும், விசாரிக்கலாம் என்ன நடந்தது. உடனே கையில போன் ஏதாவது செய்தி அடிச்சிடலாமா? வாய் இருக்குன்னு பேச முடியுமா?
இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு. இதெல்லாம் RSS செய்வாங்க, பிஜேபி செய்வாங்க, நாம செய்யக்கூடாது. அது உடனே இப்படி ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்கன்னு ஒரு மறுபறிக்கை கொடுக்க வேண்டியது. நாங்க எப்ப சந்திச்சோம், என்ன பேசணும், அதோட அவுட்கம் என்ன? ஒரு 87 வயதை கடந்த ஒரு மூத்த அரசியல் தலைவரை சந்திப்பதே தவறுன்னா இது என்ன ஜனநாயகம் கேக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.